சகோதரிகளே, காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஒரு நாளின் பாடத்துக்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்துடனே இந்த ஒரு பாடத்தை கூட ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் செபாஸ்டின் லாரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மீதுமே அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இதோ அற்பரும் நீசருமாகிய எங்களை நீதாமே தெரிந்து கொண்டு இம்மட்டுமாக நீதாமே இந்த நாள் பரிந்தும் நடத்தி வருகின்ற உம்முடைய மகப்பெரிய கிருபைக்கு கோடானக்கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இப்படியாவது தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்க இருக்கிறதான சத்தியத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீதாமே எங்களுக்கு தேவையான பரிசாவை தந்து வழிநடத்தும். தகப்பனே, வந்திருக்கிறதான சகோதரி நீதாமே கண்ணுக்கு பார்த்து அவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் உங்களுடைய பரிசாவின் பலத்தையும் அதிகமாக தந்து வழிநடத்தும். கேட்கிற நாங்கள் அதன்படி எங்களுடைய ஜீவியத்தில் நடந்து மரணம் பரிந்தும் உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவித்து அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தரும். தகப்பனே, இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு பரியந்தம் உங்களுடைய தெய்வீக கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மேற்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சும் என்றாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சில வாரங்களாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருடைய திட்டங்களையும் அவருடைய மாபெரும் ரகசியங்களையும் நம்மளுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு வரிசையில் தான் நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, வேதாகமத்தை முறையாக எப்படி படிப்பது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அதில் ஒரு 7 மெத்தட் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 7 மெத்தடு யாராவது சொல்கிறீங்களா? மெத்தட் மட்டும் சொன்னால் போதும். எல்லாம் நோட்ஸ் திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு தலைப்பின் கீழ் படிப்ப நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஓகே. ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது. அடுத்தது கரும்பொருளை அறிந்து படிப்பது. அடுத்தது ஓமைகளை குறித்து படிப்பது. அடுத்தது அடையாள பாஷையில் படிப்பது. அடுத்தது நிழலும் பொருளும். ஓகே. அடுத்தது தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. கடைசியா ஒரு மெத்தட் என்னதுங்க? காலங்களை மையமாக வைத்து படிப்பது. அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா வேதாகமம் நம்மளுக்கு என்ன ஆகுங்க? புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்தோம். ஸோ இந்த கடைசி வாரத்துக்கு முந்தின 2 வாரமும் இந்த ஒரு 7 மெத்தடை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 7வது மெத்தடோடைய ஒரு விஷயத்தை வச்சு தான் போன வாரம் பாடம் பார்த்தோம். ஸோ 7வது மெத்தட் என்ன அப்படின்னா காலங்களை மையமாக வைத்து படிப்பது. அப்படின்னா ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அது ஒரு எந்த காலப்பகுதிக்கு கொடுக்கப்பட்ட வசனம், தேவன் எந்த காலப்பகுதிக்கு அது கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் போன வாரம் ஒரு பாடம் பார்த்தோம். என்ன பாடம் பேர்? முதலாம் உலகம் அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோம். அப்படின்னா முதலாம் உலகத்தை கூட தேவன் ஏன் அழிச்சார் அப்படின்ற ஒரு பதிலை கூட அதில் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ ஏங்க தேவன் முதலாம் உலகத்தை அழிச்சார்? சிஸ்டர் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம வசனம் பார்த்தோம். தேவன் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மல்கியா 2:15 பார்த்தோம். கரெக்டுங்களா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் எப்படி இருந்ததுங்க? பரிபூர்ணமா இருந்ததே, பின்பு ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஏங்க? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெரும்படி தானேன்னு பார்த்தோம். அப்படின்னா ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கிட்டு அந்த ஒரு சந்ததியிலேருந்து எதை எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி எதிர்பார்த்தார். ஆனால் எந்த ஒரு சந்ததி வந்துடுச்சு? ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு 8 பேரை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாருங்க? அங்கே அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க தான் இந்த 8 பேர் தான் இப்போ எங்கே போகிறாங்க? 2ஆம் உலகத்திற்குள்ளாக அங்கே போனாங்க, பேலை வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2ஆம் உலகத்திலேயாவது தேவன் எதிர்பார்த்த அந்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வந்துச்சா வரலையா அப்படின்றதை இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ இன்றைய பாடத்தை எடுத்து தருமாறு நம் மத்தியில் வந்திருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை தூது கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்னார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தொடர் வாரம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கிளாஸை. ஸோ எந்த ஆதார வசனத்தை மையமாக வச்சு பார்த்துட்ருக்குறோம் யாரா ஞாபகம் இருக்குங்களா? கேட்கல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே இந்த வசனம் அதிகமாக ஆரம்பத்தில் சகோதரர் மென்ஷன் பண்ணதை பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தெரிஞ்சிக்க சத்தியம் நம்மளை என்ன பண்ணோம்? விடுதலையாக்கும். எதுலேருந்து? பாவத்திலிருந்து நம்ம சொல்கிறோம். பட் மெயினாக சத்தியம்னா உண்மை. நம்ம ஆல்ரெடி பார்த்த விளக்கம் தான். உண்மை எதுலேருந்து விடுதலையாக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொய்யிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். அப்படின்னா உண்மையை தெரிஞ்சிக்க சத்திய வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள சத்திய வசனம் நம்ம எதிலிருந்து விடுதலை ஆக்குது? பொய்யிலிருந்து விடுதலை ஆக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் கடந்த சில வாரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சத்தியங்கள் நம்ம கேட்க நம்ம முன்னாடி இருந்த ஒரு தவறான விஷயங்கள் ஏதாச்சும் ஞாபகத்தில் இருந்தால் கூட அது தவறுன்றதை நமக்கு நம்ம சுட்டி காமிக்குது. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தவறு நம்ம சுட்டி காமிச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் சில பாடங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேருந்து எந்த டாப்பிக்குள்ளே போயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் போய் 3 வேர்ல்ட்ஸ் அப்படின்னக்கூடிய உலகத்துக்குள்ள தான் நம்ம போயிருக்கிறோம். கரெக்டாக? அதில் எந்த உலகம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்? முதலாம் உலகத்தை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ முதலாம் உலகம் எதுலேருந்து எது வரைக்கும்? ஆதாமிலிருந்து நோவா அப்படின்னு சொல்றத விட ஜலப்பலை வரைக்கும். கரெக்டா? அப்படின்னா ஆதாமிலிருந்து ஜலப்பலை வரைக்கும் சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அடுத்தது எத்தனாவது உலகம்? 2ஆம் உலகம். அப்படின்னா அது எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஜலப்பழையத்திலிருந்து எது வரைக்கும்? வெரி குட் பிரதர். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும். இப்போ நம்ம எல்லாரும் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? 2ஆம் உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் போன வாரம் எந்த உலகத்தில் இருந்தோம்? போன வாரம் எல்லாரும் எங்கே போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலகத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு இப்போ எந்த உலகத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ 2ஆம் உலகத்தில் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் உலகத்தில் கடைசி காலப்பகுதியில் இருக்கிறோம். ஸோ இந்த 2ஆம் உலகம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது? இந்த 2ஆம் உலகமும் கூட அழிய போகுது. முதலாம் உலகம் அழிஞ்சா இல்லையா? ஜலப்பழையத்தினால் அழிச்சாரு. இப்போ 2ஆம் உலகத்துக்குள்ள வந்திருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு நாள் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழிய போகுதுன்னு பார்க்குறோம். இது அழிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனாவது உலகம் வரும்? 3ஆம் உலகம். அது யாருடைய ராஜ்யம் சொல்லலாம்? வெரி குட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம் 3ஆம் உலகம். அப்படின்னு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகம் இந்த உலகத்துக்கு வரணுன்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கரெக்டா? அப்படின்னா இப்போ எந்த உலகம் அழியணும்? இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த 2ஆம் உலகம் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வரணும். அப்படின்னா இப்போ நம்ம எந்த 2ஆம் உலகத்தில் எங்கே உள்ள நுழைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகத்தை இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறதில்ல. எதுலேருந்து? ஜலப்பழையத்திலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற பகுதியை முழுசாக நம்ம பார்க்க போகிறதில்ல. எத்தனை பார்ட்டாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 2ஆம் உலகத்தினுடைய பாகம் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? 2ஆம் உலகத்தினுடைய பாகம் 1 இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 2 எப்போ பார்க்க போறோம்? அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்போ 2ஆம் உலகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலப்பழையம் வந்ததுக்கு அப்புறமா 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ முதலாம் உலகத்தை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் வந்துட்டு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த கேள்வி ஒரு கேள்வி வச்சார். ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி வச்சா நம்ம இப்படி கண்டினியூ பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ முதலாம் உலகத்தில் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ணாருங்க? ஒரு ஏதேன் தோட்டம் உண்டாக்குனார். அந்த ஏதேன் தோட்டத்தில் யாரை வச்சாருங்க? கொஞ்சம் சத்தமாக சொன்னால் நல்லாயிருக்கும். எல்லாரும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆதாம் ஃபர்ஸ்ட் யாரை உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆதாமை உருவாக்குறார். ஸோ ஆதாம் மட்டும் இல்லை, கூட யாரையும் உருவாக்குறாருங்க? ஏவால உருவாக்குறார். ஸோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பியூட்டிஃபுல் கப்புள் இந்த இடத்துல யார் உள்ள என்ட்ரு ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா சந்தோஷமா இருந்தால் யாருக்கு பிடிக்காது?
இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இப்போ யார் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டன் என்ன பண்ணுவாரு, உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏவாளை கீழ்ப்படியாமக்குள்ள கொண்டு போயிட்டான். ஏவாளை மட்டும் இல்லை, யாரும் கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமும் கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டார். தேவன் சாப்பிடாதுன்னு சொன்ன கனியை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் சாப்பிட்டார். யார் கொடுத்ததுனால? ஏவாள் கொடுத்ததுனால சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சாரா? இல்லை. என்ன பண்ணிட்டாருங்க? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போன்ட்டார். ஸோ வெளியே போனதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா தெரியும், சகோதரர் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆக்சுவலாக ஆதாம் ஏவாளை படைச்சதனுடைய பர்பஸ் என்ன? யாரை எடுக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததி எடுக்கணும். வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததி எடுக்கணும். இந்த வசனத்தில் வாசிக்கணும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி. அப்படின்னா ஆதாம் ஏவாளை உருவாக்கணும் பர்பஸே என்ன? சந்ததி எடுக்கணும் தேவன் படைச்சார்னு பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி எடுக்கணும் படைச்சார் நம்முடைய ஆண்டவர். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காயின் என்ன பண்ணிட்டாருங்க? ஆபேல கொலை பண்ணிட்டார். ஸோ வந்துச்சா தேவபக்தியில் சந்ததி வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் பெருக ஆரம்பிக்கும் போது ஒரு குரூப் இந்த ஸ்திரீகள் குமார்த்தியில் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கான்னு சொல்லிட்டு யார் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தேவதூதரில் இருந்தாங்க இல்லையா? ஸோ தேவதூதர்கள் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கிறான்னு கண்டுட்டு மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சதுனால அங்கே யார் பிறக்க ஆரம்பிச்சது? ராட்சதர் பிறக்க ஆரம்பிச்சார். வசனம் வாசி இல்லைங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். சோ இன்னைக்கு நிறைய இந்த மற்ற கடவுள் வணக்கம் வச்சிருக்காங்க, ஐடியல் வர்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ராட்சச சிலையெல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவதூதர்களுக்கும் மனுஷகுமார்த்திகளுக்கும் பிறந்தவங்க யாருன்னு ராட்சதர்கள். அப்படின்னா தேவதூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். போன வாரம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் தேவதூதர் மனுஷ சரீரம் எடுத்தான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கீழ்ப்படியாம போன மனுஷன் கிட்ட நம்முடைய ஆண்டவனால் டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால யார் அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா தேவதூதர்கள். சோ தேவதூதர்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆவின் சரீரத்தில் இருக்கிறவங்க என்ன சரீரம் எடுக்கலாம்? மாம்ச சரீரம் எடுத்து என்ன ஆண்டவர் விரும்புறாரோ அதை சொல்லிட்டு மறுபடியும் எங்க போனோம்? அவங்க திரும்பி பரலோகத்துக்கு போனோம். ஆனா இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தேவதூதர்கள் இந்த ஊழியத்தை செய்யறதுக்காக தேவன் ஏற்படுத்திய தேவதூதர்கள் மாம்சம் எடுத்துட்டு தேவன் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அது மட்டும் செய்யாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு புது வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ராட்சத சந்ததி உருவாக ஆரம்பிச்சு. இது தேவன் பிடிச்ச சந்ததியா? தேவன் விரும்பக்கூடிய சந்ததியா? இல்லை. அப்படின்னா இதுதான் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1ஆம் உலகம் 2ஆம் உலகம் பார்க்க போகிறோம். 2ஆம் உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 உலகமும் தேவன் யாருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் கட்டுப்பாட்டுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொண்டு தான் இந்த உலக ஜனம் சீர்திருத்தத்துக்காக தேவ தூதர்களை பயன்படுத்தினாரு. ஆனால் 3ஆம் உலகம் ஒன்று வரப்போகுது இல்லையா? யாருடைய ராஜ்யம்? இயேசு கிறிஸ்து ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல யாரை வச்சு செய்ய போறதுன்னு வசனம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இனி வரும் உலகம்னா உலகம் எத்தனாவது உலகம்? இப்ப நம்ம எத்தனாவது உலகத்துல இருக்கிறோம்? 2ஆம் உலகம். இனி வரும் உலகம்னா எத்தனாவது உலகம்? 3ஆம் உலகம். 3ஆம் உலகத்தை பத்தி சொல்லும் போது இனி ஒரு உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அதை யாருக்கு கீழே கொடுக்க மாட்டாராமா? ஏன் கொடுக்க மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அது யாருடைய கண்ட்ரோல் வந்துரும் போது? நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அது அவர் தான் ராஜா. ஆனா 1ஆம் உலகத்தையும் 2ஆம் உலகத்தையும் யார் கையில் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, தூதர்கள் கையில் கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்ப்படியாமல் போன ஜனங்களை சரி செய்வதற்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க அனுப்புனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனுக்கு விரும்பாத ஒரு சந்ததியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வசனம் தெளிவாக சொல்லிச்சு, இந்த 2 உலகமும் இப்போ அட் பிரசன்ட்ல இருக்க உலகம் கூட யாருக்கு கீழே தான் கொடுக்கப்பட்டிருக்கு? தூதர்களுடைய கீழே தான் இருக்கு. ஆனா கிறிஸ்துவ ராஜ்யத்தில் மட்டும் தான் தூதர்களுடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போகுது. அதான் நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்படின்னா இந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு ராட்சச சந்ததி உருவாகும் போது தேவனுக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சந்ததி வந்ததுனால மனுஷனை படைச்சு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? ரொம்ப என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டான்னு பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் ஃபீல் பண்ணிட்டு என்ன முடிவு பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிடலாம் இந்த உலகத்தை அழிச்சாருன்னா என்டையர் வேர்ல்டு, வானத்தை பூமி அழிச்சிட்டாரா? இல்லை. உலகம் அப்படின்னு சொல்லும்போது இது எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரல் வானத்தையும் லிட்ரல் பூமியும் சொல்லல. முதல் உலகம் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது காலப்பகுதியில் இருந்த இதே பூமி தான். பட் ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாருங்க, அழிக்கிறார். அதுதான் எப்படி சொல்லுற வசனம், முதலாம் உலகத்தை தேவன் என்ன பண்ணிச்சிட்டார், அழிச்சிட்டான்னு சொல்லுதுன்னா, உலகத்தை அப்படின் போது வானத்தையோ அதாவது சூரியன் சந்திரனையோ இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிற ஜனங்களை என்ன பண்ணிட்டாருங்க, அழிச்சிட்டார். அப்படி அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு என்ன பண்ணல, மனசு வரல. அந்த டைமில் யார் கண்ணுக்கு தேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா. ஸோ நோவா கிட்ட கூப்பிட்டு ஒரு பேழை கட்ட சொன்னார். பெரிய பேழை கட்டிட்டார். ஆனால் நோவா பேழை கட்டிட்டு கூப்பிட்டா என்ன பண்ணல, யாருமே வரல. எவ்வளோ பேர் தான் இருந்தாங்க அந்த பேழைக்குள்ளற. மிருகம் வந்துச்சு, ஆனால் எது வரல. மிருகம் வான் கூப்பிட்டா வந்துச்சு, ஆனால் மனுஷனை பண்ணல, வரல. 8 பேர், நோவா, அவங்க ஒய்ஃப், அவங்களுடைய பசங்க 3 பேர், அவங்களுடைய மனைவிகள் 3 பேர், மொத்தம் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பேழைக்குள்ளே இருந்தாங்க. மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரும் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அழிச்சிச்சு. கரெக்டா? இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோமா? இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருஷம் இப்போ எவ்வளோ நாள் மழை பெஞ்சிச்சுங்க? 40 days மழை பெஞ்சிச்சு. எவ்வளோ ஹைட் இருந்துச்சு அந்த தண்ணி? மழை பெஞ்ச தண்ணி வரும் இல்லைங்களா? சொல்ல வேண்டியதில்லை. சென்னையில் கொஞ்சம் சும்மா பெஞ்சாவே என்ன வந்துடும், சும்மா மழை வந்தாவே இங்கே தண்ணி தேங்குற ஊர் தான் இது. அப்படின்னா 40 நாள் மழை வந்திருக்கு. எவ்வளோ ஹைட் வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மலைக்கு மேலே கடைசியாக ஒரு மலை ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அதையும் மூடிட்டு அதோட எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி இருந்துச்சு? 15 முழம் ஹைட் இருந்துச்சுன்னா ஏன் தேவன் 15 முழத்தை தண்ணி நிற்க வச்சாரு? வெரி குட். ராட்சதர்கள் நல்ல ஹைட்டு, அவங்க கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்கூடாது. ஆனால் அந்த ஒரு ஃப்ளட்டை, அதாவது ஜலப்பிரளயத்தை வர வச்சுன்னு பர்பஸ் என்ன? யார் அடிக்கணும்? ராட்சத சந்ததி அடிக்கணும். அதான மெயின் பர்பஸ். ஆனால் அவங்களே தப்பிச்சிற மாதிரி எதனா சூழ்நிலை இருந்தால் கூட தேவன் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு வைக்க முடியாது. அதனால அவ்வளோ ஹைட் தண்ணி வந்துச்சு. எல்லாம் செத்து போயிட்டாங்க. யார் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ அந்த டைமில் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி இப்போ என்ன ஆகணும், குறையணும். ஃபுல்லாக குறைஞ்சி 8 பேர் பேழையில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண வெளியே வந்து நார்மல் லைஃப் வாழணும் இல்லையா? எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? மழை வந்து 40 days. ஆனால் தண்ணி மூடப்பட்ட மலைக்கு மேலே 15 முழம் தண்ணி தேங்கிடுச்சு. இப்போ பேழையில் இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர் எல்லாம் அழிஞ்சாச்சு. இப்போ அப்படியே என்ன ஆகணும், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும்னு ஆட்டோமேட்டிக் லேண்டில் வந்து இவங்க சர்வே பண்ண முடியுமா? முடியாது. இப்போ அந்த லேண்ட் என்ன ஆகணும், ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக சேர் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நான் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நோவாவும் அவங்க ஃபேமிலியும் சர்வே பண்ணணும். இது எவ்வளோ நாள் எடுத்திருக்கோம்? ஏறக்குறைய பிரதர்ஸ் எல்லாருமே கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் வசனத்தோடு நம்ம பார்க்கலாம். மழை வரும்போது என்ன டேட், என்ன மாதம், என்ன வயசு நோவாவுக்கு? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. நோவாவுக்கு என்ன வயசு இருக்கும்போது மழை வந்துச்சு? 600ஆவது வருஷம் எத்தனாவது மாதம்? 2ஆம் மாதம் எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி என்ன பண்ணிச்சு, மழை வந்துச்சு. கரெக்டா? அடுத்தது இந்த பூமி எப்போ காஞ்சிச்சாமா? அதுல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வாசம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போனது. நல்லா கவனிங்க. நோவாவுக்கு என்ன வயசு இப்போ? 601. எத்தனாவது மாசம்? முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியிலிருந்து ஜலம் ஆயிடுச்சு, தண்ணி இல்லாம போயிடுச்சு. அடுத்தது நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பூமியில் தண்ணி இல்ல, ஆனா எப்படி இருக்கும்?
ஃபுல்லா சேர் இருக்கும். அடுத்தது 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. என்ன ஆயிடுச்சு? அப்படின்னா 600வது வயசு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி மழை வந்துச்சு. 601வது வருஷம் 2வது மாதம் 27ஆம் தேதி பூமி காய்ஞ்சி. எவ்வளோ நாள்? 1 வருஷம் 10 நாள் ஆயிருக்கு. பிரதர், ஆதியாகமத்தில் எத்தனை முறை படிச்சிருப்போம். ஆனால் இப்படி உள்ளே போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற பியூட்டி இருக்குது பாருங்கள். இதாங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா இவ்வளோ நாள் ஜலம் நம்ம ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நோவா என்ன பண்ண முடியும்? வெளியே வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ தேவன் வசனத்தில் சொல்ல மாதிரி எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டார். ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரா? யார் யார் தப்பிச்சது? நோவா, அவங்களோட ஃபேமிலி, அவங்க மட்டும் தப்பிச்சாங்களா? மிருகத்தை விட்டுருங்க, வேற யார் தப்பிச்சது? வெரி குட் சிஸ்டர். ஆக்சுவலாக இந்த ஜலப்பலையை வந்து அழிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே மாம்ச சரீரத்தில் தேவதூதர்கள் என்னாக ஆரம்பிச்சாங்க? இமீடியட்டா ஆவிக்குரிய சரீரத்தில் மறுபடியும் எஸ்கேப்பாக எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலான்னா பாவம் பண்ணிட்டு அங்கே போக முடியுமா? போக முடியாது. அதான் நம்ம பார்க்குறோம். போன வாரம் நம்ம வருஷம் வாசிச்சோமா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. அப்படின்னா அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி பழைய மாதிரி மாம்ச சரீரமும் எடுக்க முடியாது. மாம்சம் எடுக்கிற பவர் கொடுத்தா இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, அவங்கள போக முடியாது. அதனால அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாருங்க, அந்த தூதர்களை கட்டி வச்சிருக்காரு. நம்ம பார்க்குறோம். இது ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். பின்னாடி ஒரு பாடத்துக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம எந்த உலகத்தை இப்போ ஷிஃப்ட் ஆகிறோம்? முதல் உலகத்திலிருந்து இப்போ 2ஆம் உலகத்துக்குள்ள ஷிஃப்ட் ஆகிறோம். இப்போ நம்ம மைண்ட் எல்லாமே எங்கே போயிடலாம்? இப்போ 2ஆம் உலகத்தில் எந்த இடத்துக்கு போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வேண்டாம். எங்கே? கிராண்ட் ட்ரீட்டா அந்த ஹோட்டல் பேர்? இங்கே இருக்க வேண்டாம். நம்ம மைண்ட் எல்லாமே எங்கே போயிடலாம்? நம்ம எல்லாருமே எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, நோவா 8 பேர் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட போய் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி வெளியே வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பூமி ட்ரை ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேவன் நோவாவுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்? வெளியே வரலாம். ஸோ இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எங்க வந்தாங்க? பேடையிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நோவா செய்யக்கூடிய வேலை என்ன? ஏன் பலி செலுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எவ்வளோ பேர் ஒரு மோசமான அடிவிலிருந்து தேவன் என்ன பண்ண நம்ம அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? நோவாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்குமே உள்ள பேழைக்குள்ள போகும்போது பெரிய ஜனங்க இருந்திருப்பாங்க, ராட்சசன் இருந்திருப்பாங்க. அந்த பேழையை விட்டு வெளியே வரும்போது யாருமே இல்லை. எல்லாரும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டாங்க. இப்போ தேவன் நோவாவும் அவனுடைய ஃபேமிலியை பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்படியே இப்ப என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். இப்ப தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நோவாவையும் அவனுடைய பசங்களையும் ஆசீர்வதிச்சு நீங்க பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? பூமியை நிரப்புங்க. அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னார் இந்த வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமேவாள். ஆனால் ஆதாமேவாள் சொன்னாங்க, ஆனால் பழுகி பெருகினாங்க. இடையில ராட்சச சந்ததியன் அழிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது பார்த்தா இந்த 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ நோவாவும் அவங்க ஃபேமிலியை பார்த்து என்ன சொல்றேன் பார்த்து, தேவன் பழுகி பெருகி என்ன பண்ணுங்க? பூமி நிரப்புன்னு சொல்லிட்டு அவருடைய குமாரன் சொன்னோடனே இப்போ 2ஆம் உலகத்துக்கு அப்புறமா 2ஆம் உலகத்துக்குள்ள ஆரம்பத்திலிருந்து யாருடைய ஜெனரேஷன் இந்த பூமியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு? நோவாவா? யாருடைய ஜெனரேஷன் பெருக ஆரம்பிச்சிச்சு? 3 பேர். யாருங்க அவங்க? ஷேம், காம், யாஃபேத். இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் பெருக ஆரம்பிச்சு. கரெக்டா? அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ இவங்க மூலமாக ஜென்ரேஷன் பெருகணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோவா எதுலேருந்து வந்தார் பார்த்தீங்கன்னா, 1ஆம் உலகத்திலேருந்து இப்போ எதுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாரு? 2ஆம் உலகம் ஷிஃப்ட் ஆகிருக்காரு. இப்போ வந்த உடனே லேண்ட் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகணும்? இவங்க அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கல்டிவேஷன் பண்ணணும். கரெக்டாக? இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கல்டிவேட் பண்ணி சாப்பிடணும். அப்போ என்ன பண்ண நோவா? அவர் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். எதை கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா,
வசன வாசிக்கலாம். ஆதியம் 9ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. வசனங்கள் 20 மற்றும் 21. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாணினான். என்ன பண்றாருங்க நோவா? இப்ப கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. என்ன கல்டிவேஷன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்தை உருவாக்கி திராட்சை செடி நட்டு அது என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவன் திராட்சை ரசத்தை குடித்து, இப்ப அந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, கல்டிவேட் பண்ண திராட்சை பழம் கிடைக்கும் இல்லையா, இதை எடுத்து குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அந்த திராட்சை ரசத்தை குடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அவருக்கு? என்ன ஆயிடுச்சுன்னு வசனம் சொல்லியிருக்கு, வெறி கொண்டு தன் கூடாரத்துல என்ன பண்ணிருக்கிறாருங்க, ட்ரெஸ் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாரு. இது சிம்பிளா வசனம் சொல்லணும்னா, ஆக்சுவலா அவர் குடிச்ச அந்த திராட்சை ரசம் என்ன ஆயிட்டு இருக்கு, புளிச்சு போயிருக்கு, வைனா இருக்கு. அது குடிச்ச உடனே ஆக்சுவலா அவருக்கு அந்த போதையில என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டுங்கிற ட்ரெஸ் போட்டுங்கிறமான்னு கூட என்ன பண்ணாங்கண்ணா அவருக்கு தெரியல. இப்படி போய் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு படுத்துட்டு இருக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி இப்பேற்பட்ட ஒரு அழிவிலிருந்து காப்பாத்தினா இல்லையா நோவாவை? காப்பாத்தினார் இல்லையா? அப்படி காப்பாத்தி இவ்வளோ பெரிய அழிவிலிருந்து கூப்பிட்டு வந்து விட்டா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் படுத்துனுக்கிறாரு. இது கரெக்டா? தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தாருங்க இவரு? நீதிமானும் உத்தமமா இருந்ததுனால தான் எங்கிருந்தே காப்பாத்துறாருங்க. முதல் உலகத்திலே காப்பாத்துறாரு. கரெக்டா? அப்படி முதல் உலகத்தில் இவ்வளோ பெரிய அழிவிலிருந்து காப்பாத்திட்டு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்காருங்க அவரு? குடிச்சிட்டு என்ன பண்ணு பார்த்தா ட்ரெஸ்ஸே எல்லாம் படுத்துட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு கூட தெரியலன்னா எந்த அளவுக்கு என்ன இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த ஒரு அதோட போதை ஏறி இருந்தா அந்த ட்ரெஸ் கூட இல்லாத அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னுடைய கேள்வி, இது கரெக்ட், இவர் பண்ணியிருக்குது கரெக்டா? இப்போ என்னுடைய கேள்வி நான் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தவறான பர்சனை தேவன் சூஸ் பண்ணிட்டாரா? வெரி குட். ஆக்சுவலா தேவன் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறார். அப்ப நோவா தப்பு பண்ணிட்டாரா? ஏதோ நடந்திருக்கு, ஆனா நடந்த விஷயம் நோவாவுக்கே தெரியல. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்போ நோவா முதல் உலகத்திலிருந்து எதுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிருக்கிறாருங்க, ரெண்டாம் உலகம் ஷிஃப்ட் ஆயிருக்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டாம் உலகத்தில் இவர் கல்டிவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது, திராட்சஸ் கொடுத்தோன்னு இந்த மாதிரி போதை ஏறிட்டு ட்ரெஸ் எல்லாம் படுத்துட்டு இந்த ஒரு கண்டிஷன், இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் ஒரு தவறான பர்சனை சூஸ் பண்ணல, ரைட்டான பர்சனை சரியான தேவனுடைய பிள்ளையை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அதில் தப்பே இல்லை, தேவனுடைய செலெக்ஷன் தப்பு இல்லை. ஆனா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல புரிந்து கொள்வதில் என்ன இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோவா முதலாம் உலகத்தில் இருக்கும்போது அந்த உலகம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேனாப்பின்னு ஒன்று க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கரெக்டா? போன வாரம் பார்த்தோமா? வாட்டர் கேனாப்பின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமி இருக்கு, பூமிக்கு மேலே இப்போ ஓசோன் லேயர் ஒன்று இருக்கா, ஓசோன் லேயர் என்ன பண்ணிருக்கு, அந்த பூமியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஏன் அது க்ளோஸ் பண்ணியிருக்கு? அந்த வெப்பம் உள்ள வராமல் க்ளோஸ் பண்ணியிருக்கல. இந்த மாதிரி ஒரு வாட்டர் லேயர் முதலாம் உலகத்தில் தேவன் படைக்கும் போதே எது ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம் வசனத்தில். ஆதியாகமத்தில் அந்த படைப்பை பற்றி பார்க்கும்போது ஜலத்தை ரெண்டா பிரிப்பார். ஒன்று ஆகாய மண்டலத்துக்கு மேலே, ஆகாய மண்டலத்தில் கீழே. ஆகாய மண்டலத்தில் கீழே இருக்கிற ஜலம் தான் கடல். வசனம் வாசிங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல சேரணும், அதுக்கு போய் வெட்டாந்தரை காணப்படும், அதை ப்ராசஸ் பண்ணுவார். ஆனால் ஆகாய மண்டலத்தில் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கேனாப்பி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பால் சுற்றி ஒரு ஐஸ் லேயர் ஃபார்ம் ஆகியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூமி மேலே ஒரு தண்ணீர் லேயர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ சன்லைட்டு இந்த பூமி மேல் படணும்னா டைரெக்டாக படுமா? ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் லேயரில் படும், வாட்டர் கேனாப்பியில் படும். அதில் படும்போது ஹீட் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி மேலே பட்ட உடனே வெளிச்சம் உள்ளே வரும், ஆனால் என்ன வராது உள்ளே, அந்த வெப்பத்தன்மையோ வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால தான் முதலாம் உலகத்தில் என்னவே வரல, மழையே இல்லை. எப்படி தான் அந்த செடிங்க வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் அந்த வரக்கூடிய அந்த பனி தான் என்ன பார்த்தீங்கன்னா செடிகளை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் தேவன் வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் மழை வந்தது எப்போதான்?
நோவா பீரியட்ல. அதனால யாரும் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. ஸோ இந்த டைம்ல இந்த வாட்டர் லேயர் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த வாட்டர் லேயர் எப்போ தேவன் உடைச்சி கீழே தள்ளுறாருன்னு பாத்தீங்கன்னா ஜலப்பளை டைம்ல. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகள் திறவுண்டனா எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த வாட்டர் கேனாப்பி இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் கேனாப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் கீழே என்ன பண்ணியிருக்காரு, விழ வச்சிருக்கார். ஸோ விழ வச்ச உடனே இப்போ அந்த ஜலப்பளையும் மேலே இருக்கிற வானத்தின் மதகுகள் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வாட்டர் எல்லாமே சேர்ந்தது தான் அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. இப்போ அந்த மழையெல்லாம் வந்துட்டுக்கு அப்புறமா இப்போ மேலே என்ன இல்லை, வாட்டர் கேனாப்பி இல்லை. இப்போ சன்லைட் பூமிக்கு எப்படி படும், டைரெக்டாக பட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? இப்போ ஆக்சுவலாக இப்போ முதலாம் உலகத்தில் இருக்க கிளைமேட்டு ரெண்டாம் உலகத்தில் பண்ணல இல்லை. என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகத்தில் அந்த கிளைமேட் அப்படியே ரெண்டாம் உலகத்தில் நோவா ஃபேமிலி அந்த 1 வருஷம் 10 நாள் வரும்போது கிளைமேட் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆயிருக்கமா தேவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியுள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று அப்படின்னா இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, நடக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் யாருக்கு தெரியாது, நோவாவுக்கு. ஏன்னா எதுல வந்திருக்காரு, வாட்டர் கேனப்பிக்குள்ள இருந்தவர் வெளியே வந்திருக்காரு. உதாரணத்துக்கு வாட்டர் கேனப்பி எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பொருள் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு முதலாம் உலகம். இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பொருள் வெளியே எடுத்தா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், சம் சேஞ்சஸ் ஆகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேனப்பி சில்னஸோட வச்சிருந்திருக்கு. அந்த வாட்டர் கேனப்பி போயிட்டு இருக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சன்லைட்டும் அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சும் மாற ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக நோவா முன்னாடி மாதிரி என்ன பண்ணிருக்காரு, கல்டிவேஷன் பண்ணி கிரேப்ஸ் வச்சா முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். பின்னாடி ரெண்டாம் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கிரேப் ஜூஸ்னுடைய அந்த தன்மை மாற ஆரம்பிச்சிருக்கும். எஸ் ஆர் நோ? அப்படி மாறந்து யாருக்கு தெரிஞ்சிருக்காது, நோ தெரிஞ்சிருக்காது. ஆஸ் யூஷுவல் எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி எடுத்து குடிக்கும்போது அது அந்த கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அந்த ஒரு சீதோஷ்ண மாற்றத்தினாலையும் சில சம் ஃபார்மேஷன் அது மாறதுனால அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது புளிப்பாயிட்டு அந்த போதை கொடுக்குற தன்மைக்கு மாறி இருக்கு. இது தெரியாமல் அவர் குடிச்சிட்டு என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, இது நோவா மேல் தப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அப்படின்னா தேவன் தப்பானவர் சூஸ் பண்ணிட்டாரா? இல்லை, தேவன் சரியானவரை சூஸ் பண்ணார். ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் யாருக்கு தெரியாது, நோவாவுக்கு தெரியாது. ஆனால் தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் குடிச்சு ட்ரெஸ் எல்லாம் படுத்துட்டுருக்கார். பட் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டு கிளாரிஃபிகேஷன் புரியணும்னா நம்ம எங்கேருந்து வரணும், எங்கேருந்து வரணுதுக்கு முதலாம் உலகத்திலிருந்து வந்தாதான் இந்த கேள்விக்கான பதில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா புரியலையா? புரிஞ்சுங்களா? அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு இந்த சேஞ்ச் மட்டும் இல்லை, இந்த கிளைமேட் இந்த ஒரு சீதோஷணம் மாற்றம் மட்டும் இல்லை, இந்த வாட்டர் கேனிங் ப்ராசஸ் மட்டும் இல்லை, தேவன் இன்னொன்று சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. ரெண்டாம் உலகத்தில் என்ன சேஞ்ச் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக முதலாம் உலகத்துக்கும் ரெண்டாம் உலகத்துக்கும் என்ன பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் உலகத்தில் தான் எதுவே சாப்பிட்றதுக்கு அனுமதின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நல்ல வேலை முதலாம் உலகத்தில் பிறக்கல. ஆக்சுவலாக முதலாம் உலகத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அலோடு இல்லை. ரெண்டாம் உலகத்தில் தேவன் நோவாவும் அவங்க ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் எதையே சாப்பிட்றதுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்களை அடித்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தார்? பசும் பூண்டுகள் தான் கொடுத்தாரு. ஆனா இப்ப எதை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ப்ரிஃபர் பண்றார். அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தி. அப்படின்னா ரெண்டாம் உலகத்துக்கு அப்புறம் தான், ரெண்டாம் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதே தேவன் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான அனுமதியே கொடுக்குறாரு. ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தெரியும். ஏன்னா மாற ஆரம்பிச்சிச்சே.
கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு, வெப்பம் அதிகமாக ஆரம்பிச்சு, இப்போ அந்த மனுஷன் எதை சர்வே பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீதோஷ்ண மாற்றத்தையும் இந்த வெப்பத்தையும் அவங்க டாலரேட் பண்ணணும்னா என்ன தேவை அவங்களுக்கு? எக்ஸ்ட்ரா புரோட்டீன், அந்த ஒரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவை இல்லைங்களா? அதனால தேவன் என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான ஒரு பர்மிஷனை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம எந்த கேள்விக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 கேள்வி நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு போன வாரம் கேட்ட கேள்விக்கு. இப்போ எதுக்குள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தேவன் முதலாம் உலகத்தை மனுஷனை, இப்படி சொல்லணும்னா மனுஷனை படைச்சின பர்பஸ் என்ன? வெரி குட். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறத்துக்கு தான் முதலாம் உலகத்தில் வந்துச்சு. அந்த சந்ததி முதலாம் உலகத்துல தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணல, வரல. எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகத்தினுடைய காலப்பகுதி ஆதாமிலிருந்து ஜலப்பலை வரைக்கும் 1656 வருஷம். நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி ஒரு பாடம் வரும், குரோனாலஜி. அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், ஏறக்குறைய ஒரு 40வது கிளாஸ் நான் வரும். அந்த சப்ஜெக்டில் இந்த குரோனாலஜியை பற்றி நம்ம பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தெரிஞ்சுக்கணுன்னா எப்போ பேர் அந்த 40வது கிளாஸ்ன்னு கேட்குறீங்களா? அந்த 40வது கிளாஸ் எப்போன்னு கேட்கக்கூடாது. அந்த 40 கிளாஸ் வந்தால் தான் அந்த பாயிண்ட் என்ன பண்ணோம், நம்ம புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா இப்போ இது வரைக்கும் முதலாம் உலகம் வரைக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேவபக்தி உள்ள சந்ததி வரல. ஆனால் இப்போ எந்த உலகத்தில் வந்தாச்சு? சேம் பூமி தான். பூமி மாறல, வானம் மாறல. சேம் பூமியில் ஒரு காலப்பகுதியிலிருந்து இன்னொரு காலப்பகுதிக்கு மனுஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. இப்போ நம்ம கிட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலகத்தில் ஆச்சு தேவன் விரும்பக்கூடிய தேவபக்தி உள்ள சந்ததி வந்துச்சா வரலையா அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்போ தேவபக்தி உள்ள சந்ததி வந்துச்சான்னு பார்த்துட்டு போகிற டைமில் இப்போ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் ஜென்ரேஷன் யார் மூலம் பெருக ஆரம்பிக்குது? சேம், காம், யாஃபேத். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். அப்படின்னா இப்போ எத்தனை பேர் தான் பார்த்தீங்கன்னா, 3 பேர். சேம், காம், யாஃபேத். இவங்க 3 பேர் தான் என்ன ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன் பெருக ஆரம்பிக்குது. இப்படி பெருகி வசனம் தெளிவாக சொல்ல, இவர்களாலே, யாருனால? இந்த 3 பிள்ளைகள்னாலே பூமி எங்கும் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பரம ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற என்டையர் வேர்ல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்டையர் வேர்ல்டில் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே யாருடைய ஜென்ரேஷன் தான்? சேம், காம், யாஃபேத் தான். ஆனால் இவங்களுடைய ஆரிஜின் பேக் போனால் எங்கே வரும்? ஆதாமுடைய ஜென்ரேஷன் தான். ஆனால் 2ஆம் உலகத்திலிருந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் யாருடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, பர்பஸாக பர்டிகுலராக இவங்க 3 பேர். கரெக்டாக? அப்படின்னா இன்னைக்கு அட் ப்ரெசண்ட்டில் என்டையர் வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே இந்த 3 பேரில் தான் யாருன்னா ஒரு ரேஸாக இருக்கணும். கரெக்டாக? யார்? ஒன்று ஷேமுடைய ஜென்ரேஷனாக இருக்கணும், இல்லை காமுடைய ஜென்ரேஷனாக இருக்கணும், இல்லைன்னா யாஃபேத்தினுடைய ஜென்ரேஷனாக இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா இந்த 3ல் நம்ம எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த 3ல் ஜென்ரேஷன் பெருக ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருக்கணும், எல்லா இடத்துலையும் செட்டில் ஆகிருக்கணும். அப்படி செட்டில் ஆனால் தான் இன்றைக்கி எல்லா கண்ட்ரீஸ்லையும் போய் செட்டில் ஆகிருக்கிறவங்க. கரெக்டாக? அப்படின்னா இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஒரு முக்கியமான ஒரு கர்ஸ், ஒரு சாபத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கு, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ட்ரெஸ்லாம் படுத்துட்டு போது ஆக்சுவலாக நமக்கு நல்லா தெரியும், அவருக்கு தெரிஞ்சு பண்ணல, என்ன பண்ணிட்டாருங்க, அவர் தெரியாமல் நடந்த விஷயம். இந்த டைமில் யார் அவர் ட்ரெஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் பார்த்துட்டாரு? காம் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மூடாமல் இவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டு அவங்க சகோதரர் சொன்னோன்னே அவங்க சகோதரர்கள் திரும்பி பின்னிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுத்துன்னு என்ன பண்ணணும், அவங்க அப்பா மேலே போடுறாங்க. ஸோ இந்த நோவாவுக்கு அந்த ஒரு விஷயம் தெளிவாயிட்டு பின்னாடி இந்த நடந்த சம்பவம்லாம் தெரிஞ்ச உடனே இந்த சம்பவத்தில் காம் செஞ்சதை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜென்ரேஷனை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சபிக்க ஆரம்பிக்கிறார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். யாருங்க இந்த கானான்?
வெரி குட். காம் இருக்காரு பாத்தீங்களா, காமுடைய பையன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கானான். கரெக்டா? காமுடைய பையன் தான் கானான். இப்ப காமுடைய ஜெனரேஷன், அதாவது கானானுடைய சந்ததிய சபிக்கிறார். என்ன சபிக்கிறார் பாத்தீங்கன்னா, தன் சகோதரரிடத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, அடிமைகள், அடிமை இல்ல, அடிமைகளுக்கு அடிமை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ஒஸ்டான ஒரு கண்டிஷன். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள யார் போறான்னு பாத்தீங்கன்னா கானானுடைய பிள்ளைகள், அதாவது காமுடைய ஜெனரேஷன் அடிமைகளுக்கு அடிமை என்ன இருக்க போறாங்க. அப்படியே 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. அப்படின்னு அந்த 3 பேர்ல ஒருத்தருடைய சந்ததி என்ன, எப்படிப்பட்ட சந்ததி? சபிக்கப்பட்ட சந்ததி. கரெக்டா? சபிக்கப்பட்ட சந்ததி. அப்படின்னா இந்த சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததியில் காமுடைய சந்ததி இருக்கு பாத்தீங்களா, இந்த சபிக்கப்பட்ட சந்ததி அடிமைகளுக்கு அடிமைகளா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா யார் யாருக்கு அடிமையா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மீதி இருக்குது எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். யார் யாரு? ஷேம் இருக்கிறாரு, யாஃபேத் இருக்காரு. அப்படின்னா இந்த காமுடைய ஜெனரேஷன் ஒன்று சேமுடைய ஜெனரேஷன் அடிமையா இருப்பாங்க, இல்லைன்னா யாஃபேத்தினுடைய ஜெனரேஷன் அடிமையா இருப்பாங்க. ஆக முதல்ல இவங்க என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இவங்களை விட இவங்க எந்த கண்டிஷன்ல இருப்பாங்க? ஒரு அடிமைத்தனமான, ஒரு கீழ்த்தரமான, ஒரு ஒஸ்டான ஒரு கண்டிஷன்ல பண்ண போறாங்க. இந்த ஜெனரேஷன் இருக்க போது நம்ம பார்க்கறோம். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் 26 மற்றும் 27. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா ஃபர்ஸ்ட் சேம பத்தி சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்கன்னா, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். யாருடைய சந்ததியில? சேமுடைய சந்ததியை பத்தி சொல்லும் போது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்படியே வாசிங்க. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். ஆனா சேமுடைய தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். ஆனா காமுடைய சன் கானான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெனரேஷன், இந்த சேமுடைய ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? அவங்க அடிமையா இருப்பாங்க. அடுத்தது யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அடுத்தது யாஃபேத் என்ன பண்ணுவாராமா? நல்ல விருத்தியாக்குவாராமா. அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். யாஃபேத் விருத்தியாக்குவார், அங்கேயும் கானானுடைய ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. அப்படின்னா இந்த 3 ரேஸ்ல ஒரு ஜெனரேஷன் எந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய தன்மையா இருக்க போகுது? அடிமைத்தன்மைக்குள்ளே இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த 3 பேரில் சேம், காம், யாஃபேத், இந்த 3 பேரில் இந்த உலகத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லிட்டா யாரை சொல்லலாம்? இப்போ இருக்கிற வேர்ல்டு பாப்புலேஷன் ஜனங்களில் காமுடைய ஜென்ரேஷன் ஒரு சபிக்கப்பட்ட ஜென்ரேஷனாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஜனங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வெரி குட். ஆக்சுவலாக உண்மையிலே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்ரேஷனில் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, கருப்பினத்தவர்கள், அந்த 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 ஜனங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வெல்டுடுவாக, டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குதா? அது என்ன கண்டிஷன்? அவங்க ரொம்ப புவர் இருக்கிறதுல அவங்கள பார்க்கும்போதே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்தை வாங்கின மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா வசனத்தில் நம்ம வாசி மாதிரி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். அப்படின்னா இங்க கானான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடிமையா இருப்பான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த வசனத்தை இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் நீங்க யோசிப்பீங்க, இன்னைக்கு வேர்ல்டுலே ரொம்ப ஒரு ஒஸ்டான ஜனங்களா கண்ணுக்கு யாருக்கு தெரிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன்ஸ். அவங்களுடைய உருவமும் சரி, அவனுடைய வாழ்க்கையும் சரி, அந்த கண்ட்ரியே சரி, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு கண்டிஷன் தான் இன்னி வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யாருக்கு அழகாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உண்மையிலே ஆப்பிரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடிமைகளுக்கு அடிமை மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸை ஒரு அடிமைகளாக பயன்படுத்தி ₹1 கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க வீட்டில் சர்வெண்ட்டாக வைக்கிறதுக்கு. ₹1 சும்மா கூப்பிட்டு வந்தால் வேல்யூ இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி சும்மா ஒரு 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 பிரயோஜனம் இல்லாத ஜனங்களாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு வேல்யூ வர்த்லெஸ்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாரை? ஆப்பிரிக்கன்ஸை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் சபிக்கப்பட்ட சந்ததியாக யாரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பிரிக்கன் ஜென்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த அடிமைகள் எல்லா வசனம் அவங்களுக்கு தான் போகிறது. இன்னி வரைக்கும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் இன்னி வரைக்கும் ஒரு 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 துண்டு ப்ரெட்டுக்காக, ஒரு 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 துண்டு
பிஸ்கெட்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சத்தில் அடிபட்டு பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜனங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க தான். ஸோ அப்படின்னா இது நமக்கு என்ன காட்டுது, இன்னைக்கு பாப்புலேஷனில் எடுத்து பார்த்தா இந்த ஜென்ரேஷன் தான் யார் அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா காமுடைய ஜென்ரேஷன், அது சபிக்கப்பட்ட ஒரு ஜென்ரேஷனை இது அடையாளப்படுத்த நான் பார்க்குறோம். ஆனால் யாஃபேத் பற்றி சொல்லும்போது ஆதியம் 9:27 வசனத்தில் வாசிங்க. 27ஆம் வசனம், ம் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், ம் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், ம் கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். அப்படின்னா இங்க யாஃபேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கம்மா இந்த ஜனங்க? ரொம்ப ரிச்சா, அதாவது ரொம்ப வெல் டுடா இருக்கிற கண்ட்ரீஸ். எந்த கண்ட்ரி சொல்லலாம்? ஆப்பிரிக்காவா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, யூரோப்பியன் நேஷன்ஸ், அந்த சைடில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்ட நாடுகள். கரெக்டா? அப்படின்னா இதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த 3 பிள்ளைகளுடைய ஜென்ரேஷன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யாஃபேத்தின் ஜென்ரேஷன் எங்கே போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க? யூரோப்பியன் நேஷனில் இருக்கிற கண்ட்ரீஸு. அதே மாதிரி காமுடைய ஜென்ரேஷன் ஆஃப்ரிக்கன்ஸு. ஆனால் ஷேமுடைய ஜென்ரேஷன் எங்கே வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க? ஏஷியா. அப்படின்னா கண்டிப்பாக இந்த இங்கிருந்து 3 விதமான ஜென்ரேஷன் பெருகணும். அப்படின்னு நம்ம எந்த ஜென்ரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஷேமோட ஜென்ரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஷேமோட ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வசனத்தில் சொல்லும்போது அவங்க தேவனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா இவங்க வந்து கடவுள் பக்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜனங்க. கடவுள் பக்தினா அது பொய்யோ உண்மையோ, ஆனால் கடவுள் பக்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷனாக இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் உனக்கு கருப்பும் இல்லை, நம்ம வெள்ளையும் இல்லை, நம்ம கரெக்டாக. யாஃபேத்தினுடைய ஜென்ரேஷன் ரொம்ப ஒயிட்டு, ஆப்பிரிக்கன் ஜென்ரேஷன் ரொம்ப பிளாக்கு, நம்ம பிரதர் அதுதான் பிரதர் ஏன்னு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? ஒன்று இருந்தால் பாதி கருப்பு, இல்லைன்னா பாதி வெள்ளை. ஆனால் நம்மளாம் ஒயிட்டாக இருக்கிறோம்னு வச்சு, நம்ம இந்தியன்ஸ் இந்த சைடில் இருக்கிறவங்களாம் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்க ஜனங்க மாதிரி என்ன பண்ணல, நம்ம அந்த ஒயிட்டெல்லாம் இல்லை. ஆனால் 2 மிக்ஸான ஒரு குரூப் தான் எங்கே அதிகமாக செட்டில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த 3 பசங்களுடைய ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது இது ரீசனபிளாக நம்ம என்ன பண்ணணும் புரிய வருது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் எடுத்து பார்க்கும்போது அதே நேரத்தில் இப்படி ஜனங்க சாபத்தின் மூலமாகவும் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக பிரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் லாங்குவேஜ் மாறி இருக்கா இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லாங்குவேஜ் மாறி இருக்கல. எப்படி மாறிச்சு இந்த லாங்குவேஜ்? கலர் பார்த்தோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஜனங்க எப்படி இருந்தாலும் இந்த 3 பசங்க மூலம் வந்தாங்க. அதில் சாபமாக வாங்கினவர் நம்ம ஆப்பிரிக்கன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படின்னா லாங்குவேஜே மாறி இருக்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா தெரியும். ஹிஸ்டாரிக்கல் நம்ம பைபிளில் பின்னாடி போய் பார்க்கும்போது இந்த டைமில் இந்த பேழையிலேருந்து வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, ஜென்ரேஷன் பெருக ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பெருக ஆரம்பித்தவங்க என்ன முடிவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கோபுரம்? அதுக்கு பேர் பாபேல். ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எதனா பேழையில் ஜலப்பலை எதனா வந்துச்சுன்னா நல்லா உயரமாக கட்டிடலாம். எது வரைக்கும் கட்டலாம்? வானப்பரியந்தம் கட்டுவோம். ஜலப்பலை வந்தால் கூட மலைக்கு மேலே தான் வரும் தண்ணி. ஆனால் நம்ம கட்டுறது அதுக்கு மேலே வரைக்கும் கட்டலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் தேவன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளான் போட்டால் நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுற டைமில் எதை தாறுமாறாக்கிட்டாரு? பாஷைகள் தாறுமாறு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 11 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11 வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரே லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. அப்படியே வாசிங்க. 2 வசனம், ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இங்க வந்து நம்ம பாபேல் கோபுரத்தை கட்டாம அது வரைக்கும் என்ன லாங்குவேஜ் தான்? ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பிளான் தேவன் விரும்பாத பிளானா இருக்கனால தேவன் என்ன பண்ண கொலாப்ஸ் பண்றாரு. எதை கொலாப்ஸ் பண்ற பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். 9 வசனம் வாசிங்க. 9 வசனம், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. அப்படின்னா இங்க என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை என்ன பண்ண சேஞ்ச் பண்ணிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த டைம்ல லாங்குவேஜை தேவன் கொலாப்ஸ் பண்ணதுனால இப்போ உதாரணத்துக்கு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா? உதாரணத்துக்கு புரிஞ்சுக்க சொல்றேன். செங்கல்னு ஒருத்தர் சொல்றாரு,
அவர் இதை எடுப்பாரு, கம்பி எடுத்து கொடுப்பாரு. அப்பெல்லாம் கம்பி இருந்துச்சுன்னு தெரியல, பட் புரிஞ்சதுக்காக பிரதர் நல்லா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அப்படின்னா இவங்க ஒரு பொருள் கேட்டா அவங்களுக்கு என்ன இருக்காது, புரிஞ்சிருக்காது, வேற பொருள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, இவர் 4 பேர்கிட்ட கேட்டிருப்பாரு, செங்கல் எடுங்க செங்கல் எடுங்கன்னு சொன்னோன்னே யார் கரெக்டா எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? இந்த மாதிரி அவங்கவுங்க பாஷைகள் தாறுமாறாக்குறதுனால யாருக்கு அவங்க பாஷை புரிய ஆரம்பிச்சிச்சோ அவங்க எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. ஒன்று சேர ஆரம்பிச்சு கடைசியில் இவங்களுக்கு புரியாதனால இவங்களுக்கு யார் லாங்குவேஜ் புரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் டீமாக ரெடி ஆகி அவங்கவுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தாங்க எது உடைய ஆரம்பிச்சிச்சு, லாங்குவேஜே மாற ஆரம்பிச்சு. இப்போ நம்ம யோசிப்போம், ஏங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம பேசுறதே புரிய மாட்டேங்குது, எழுதி வச்சதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருக்குது, ஆனால் புரிய மாட்டேங்குது நம்ம யோசிப்போம். பட் இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாபேல் அப்படி இந்த கோபுரம் கட்டக்கூடிய அந்த இடத்துல தான் தேவன் இந்த லாங்குவேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணார். இப்போ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போ அந்த ஜனங்க எதை கட்டதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தேவன் விரும்பாததை கட்டுறது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்ச ஜனங்களோட சேர்ந்து லைஃப் ரன் பண்ணணும் இல்லையா, ஒரு இடத்த சூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க புரிஞ்ச ஜனங்களோட போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அதான் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 10:25 வசனம். ஆதியாகமம் 10:25 ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அப்படின்னா பேலேகனுடைய நாட்கள்ல பூமி என்ன பண்ணிச்சாமா, பகுக்கப்பட்டது. அப்படின்னு அர்த்தம், அப்படி லேண்ட் அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சா? ஆக்சுவலா பேலேகு நாட்கள்ல பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னா பூமியில் இருக்கிற ஜனங்கள் டிவைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க லாங்குவேஜ் புரிஞ்சவங்க எங்கெங்கே போய் செட்டில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. இப்படி தான் போய் செட்டில் ஆனவங்க தான் அந்தந்த கண்ட்ரிஸ், ஷேம், ஹாம், யாஃபெத். அவங்கவுங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்கவுங்க ஒரு லேண்டை சூஸ் பண்ணி அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜென்ரேஷன் பெருக ஆரம்பித்தாங்க. பூமி முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, பேலேகு நாட்கள் பூமி பகுக்கப்பட்டது. அப்படின் போது பூமியில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டிவைட் ஆகிட்டு அவங்கவுங்க போய் ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கங்கே ஜென்ரேஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா பெருக ஆரம்பிச்சு. கரெக்டாக? அப்படி பெருக ஆரம்பிச்சது தான் இந்த பக்கம் இருக்கிற ஜனங்கள். யாரு? யாஃபேத்துடைய ஜென்ரேஷன். இங்கே இருக்கிறது ஆம், அதாவது சபிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஜென்ரேஷன். இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேமுடைய ஜென்ரேஷன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஜென்ரேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. இப்போ தேவன் அமைதியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்து இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைமில் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது தேவன் ஒரு மனுஷனை கூப்பிட்றார். யாருங்க அந்த மனுஷன்? வெரி குட். அவர் யாருடைய சந்ததி? ஆபிரகாம் இல்லை, ஆபிராம். யாருடைய ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆபிரகாம் யாருடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஷேமுடைய ஜென்ரேஷன். ஷேமுடைய ஜென்ரேஷன். ஷேமுக்கு அடுத்து அர்பகசாத் பிறக்கிறார். அர்பகசாத்தினுடைய பையன் சாலா, சாலாக்கு ஏபேர், ஏபேருக்கு பேலேகு பிறக்கிறார், பேலேகுக்கு ரெகு, ரெகுக்கு செருக், செருக்கு தேராகு, தேராகுக்கு ஆபிரகாம். இப்போ தேவனுடைய பார்வை எந்த சந்ததி மேல போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேமுடைய சந்ததி மேல போயிருக்கு. நோவா பிளஸ் பண்ணார்ல, எந்த சந்ததியை? ஷேமுடைய சந்ததியை நோவா பிளஸ் பண்ண. என்ன சொன்னாருங்க? ஷேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா? அந்த ஒரு பிளஸிங் இப்ப யார் மூலமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, யார் மூலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் இப்ப யாரை கூப்பிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆபிராம கூப்பிட்டு இருக்காரு. ஆபிராம கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12 1 மற்றும் 2. ஆதியாகமம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு ம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ம். அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் தேவன் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஆபிராமை கூப்பிடுறாரு. ஆபிராம் கூப்பிட என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு என்ன பண்ணு, புறப்படு. நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. நான் உன்னை என்ன பண்றேன், பெரிய ஜாதியாக்குறேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதிலே 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராமிஸ் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் சந்ததியை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தேவன் ஆபிராமை கூப்பிடும்போது அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? ஆபிராமுக்கும் சாராய்க்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. ஆனா சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆபிராம் என்ன பண்ணாரு? இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிராம் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா என்ன முடிவு பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, கிளம்ப ஆரம்பிச்சார். கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணி பார்க்கலாம். இதே இடத்துல நம்ம இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஜென்ரேஷன், சேமோட ஜென்ரேஷன் வந்துட்டு இருந்துச்சு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா. எந்த ஒரு கான்டாக்ட் நமக்கு தெரியல. ஆனால் தேவன் திடீர்னு ஆபிராமை கூப்பிட்ற. ஆபிராமுடைய அப்பா என்ன வேலை செஞ்சிருந்தாருங்க? என்ன ஆக்சுவலாக அவங்க என்ன வணக்கம் இருந்துச்சு? உண்மையான கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்களா? இல்லையே, ஏதோ வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா எல்லாம் எது வணங்கினாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கிரக ஆராதனை வணங்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் தேவன் ஆபிராமை கூப்பிடும்போது, ஆபிராம் அங்கே உன்னுடைய சந்ததி பெரிய ஜாதியாக்குன்னு சொல்ல உடனே நம்மளுக்கு அந்த என்ன கேள்வி வரும்? இப்போ திடீர்னு பாருங்க, நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ரோட்டில் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு, வாங்க உங்களை ஆப்பிரிக்கா நம்பர் அமெரிக்காவில் கூட்டின்னு போயிட்டு பெரிய ஒரு பங்களா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் சொல்கிறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? ஃபஸ்ட்டு என்ன கேட்போன்னு பார்த்தீங்கன்னா, யார் நீங்கள்? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் யார்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்க, அப்புறம் நான் வர்றதா வானாவை நான் முடிவு பண்ணுறேன். கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆபிரகாம் என்ன கேட்டாரா? ஆண்டவரே, நீங்கள் யாரோ பேசுகிறீங்க, யாருன்னு எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள், என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுங்கள், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், வர்றதா வேணாமா அப்படின்னு எதனா கேட்டாரா? எதனா யோசிச்சாரா? எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டு வர சொல்கிறீங்களே, உங்களை நம்பி எல்லாரும் விட்டு வந்தா நீங்கள் இப்போ போயிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் கிளம்பணும்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, இம்மீடியட்டாக அவர் ஃபேமிலியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். அந்த இடத்த தேசத்தை விட்டு கிளம்ப. எந்த ஊரில் இருந்தார் அவர்? ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்னங்க? அவர் ஊர் பேர் என்னதாங்க? ஊர் என்கிற ஊரில் தான் அவர் இருந்தார். அப்படின்னா ஊர் என்கிற அந்த ஊரில் இருந்த அவரை இப்போ ஃபேமிலியாக இப்போ அவர் கிளம்பி போகணும்னா கேட்பாங்கல்ல, என்ன கேட்பாங்க? எங்கப்பா போற? கானான் தேசத்துக்கு வர சொல்லியிருக்கிறார். யார் கூப்பிட்டது தெரியல. என்ன சொன்னார்? என் சந்ததி பெரிய ஜாதி, குழந்தை இருக்கா? இல்லை. அவர் பேர் தெரியுமா? கூப்பிட்ட ஒரு பேரு தெரியாது. எப்படி போற? கூப்பிட்டாரு, போற. என்னை கூப்பிட்ட ஒரு உண்மை உள்ளவர் நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நம்பி போறேன்னு போனார். எப்படி இருந்திருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இம்மீடியட்டாக ஆபிரகாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் அப்படின்னு கூடிய தேசத்திலேருந்து கிளம்ப எதை நோக்கி? கானான் நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்போது என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையே இல்லை, குழந்தையே இல்லை. ஆனால் ஜென்ரேஷன் உன்னுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்கிறாருன்னா, குழந்தை இல்லை, கூப்பிட்டு என்ன கொடுப்பார்? கண்டிப்பா குழந்தை கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசம். ஆனா கூப்பிட்டு ஒரு எங்க கூப்பிட்டுருக்காரோ அங்க சேர்ப்பாருன்னு விசுவாசம். ஆனா யாருங்க கூப்பிட்டாருன்னு கேட்டா என்ன பண்ணல தெரியல. ஆனா கூப்பிட்டு ஒரு உண்மையுள்ளவராக இருப்பாருன்னு ஒரு விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, ஆபிரகாம் கிளம்பினார். எவ்வளவு தூரம் இருக்கும்?
ஊர் என்கிற கல்தேயர் தேசத்துலேருந்து கானான் தேசம் எவ்வளோ தூரம் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல ஏற்கனவே 1600 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கேங்க? ஊர்லேருந்து கானான் தேசத்துக்கு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், 1600 கிலோமீட்டர்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் சொல்லலாம்? இங்கேருந்து டெல்லி, ஓகே, பாம்பே வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து பாம்பே வரைக்கும் எப்படி என்னது வந்தே பாரத்தில் போவாரா, இல்லை எதனா ஃப்ளைட்டில் இப்போ கூட்டின்னு போனாரா தேவன் அவரை? எப்படி போகணும்? பை வாக்கு தான், கரெக்டாக நடந்து தான் போகணும். அவர் நடந்து போகும்போது கூட யார் வருவாங்க? அவங்களுடைய ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லும் போது கேட்டிருப்பாங்களா அந்த அம்மா, ஏங்க யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, என்ன வேற வாண்டுறீங்க, நமக்கு வேறு பசங்க வேறு இல்லை, குழந்தையே இல்லை, ஏதோ நம்ம சந்ததியை பெருகப்படுவார், எவ்வளோ கேள்வி வந்திருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி பாருங்களேன். அவர் சுற்றி எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ பேச்சு வந்திருக்கும். ஆனால் எதுவுமே ஆபரகம் பொருட்பண்ணாமல் கூப்பிட்டவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார்? செய்வார்னு ஒரு ஃபெய்த் வரணும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி போகிற வழியில் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கேருந்து எங்கே கிளம்பி எது வரைக்கும் வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் அப்படின்னு ஒரு தேசத்துலேருந்து ஆரான் வரைக்கும் வருவாங்க. அடுத்தது ஆரானில் தான் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போவார். அப்படி ஊர் அப்படின்ற தேசத்துலேருந்து ஆரானுக்கு போகிற வழியில் இப்போ அவ்வளோ ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறது. ஆக்சுவலாக ஆபிரகாம் அவர் மட்டும் ட்ராவல் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து கிளம்பும்போது இவர் போகிறேன்னு சொன்னோன்னு யாரும் கூட வர ஆரம்பிச்சிட்டது? லோத்து வரார். லோத்து மட்டும் இல்லை, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய வேலைக்காரங்க, அவங்களுடைய மிருகங்கள் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சு, கரெக்டாக கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் போது ஆன் த வே ட்ராவலிங்கில் ஒரு பெரிய ஒரு மிருகங்கள், அதே மாதிரி வேலைக்காரங்க, அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க இல்லைங்களா? அது எப்படி இருந்திருக்கும்? ஈஸியாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நடந்து போகிறது. இப்போ போகிறாங்கன்னா ஒரு இடத்துல போய் என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு யோசிச்சிங்களேன், சென்னையில் இருக்கிறோம், இங்கேருந்து பக்கத்தில் வீடு ரெண்டல் கிடச்சிருக்குதுங்க, ஷிஃப்ட் பண்ண என்ன பண்ணுவோம் நம்ம? அது ரொம்ப ஈஸிங்களா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வீடு ஷிஃப்ட் பண்ணுறது? திடீர்னு ஒரு மாதம் இன்னொரு மாதத்துல ஷிஃப்ட் பண்ணணும், எப்படி இருக்கும்? ஒரு வருஷத்துல ஒரு 30 வீடு ஷிஃப்ட் பண்ணணும், எப்படி இருக்கும்? 1 இயரில் 30 வீடு ஷிஃப்ட் பண்ண முடியுமா நம்மளால? ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி பாருங்க. ஆபிரகாமுடைய ரிஸ்க்கு சாதாரண ரிஸ்க் இல்லை. ஒவ்வொரு இடத்துல அவங்க மூவ் ஆகி போகும்போது அவங்க போகக்கூடிய அந்த ட்ராவலில் எவ்வளோ விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணும் ஆபிரகாம், அவங்களுடைய ஃபேமிலி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரான்லேருந்து கானான் வரைக்கும் என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். அப்படின்னு ஆரானில் வரும்போது யார் இறந்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துருவார், தேராக இறந்துருவாருங்க. இறந்துட்டுக்கு அப்புறமா தேராக மறிச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த டைமில் அப்படியே அந்த ஆரான்லேயே நின்றுவாங்க. உடனே தேவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆபிரகாம் கூப்பிட்டு, நான் உன் காண்பிக்க தேசத்துக்கு என்ன பண்ணேன் போ அப்படின்வார். அப்போ கூப்பிடும்போது அந்த இடத்துல ஆரானில் ஆபிரகாம் கூப்பிடும்போது, ஆபிரகாம் என்ன வயசு தெரியுங்களா? 75 வயசு. வெரி குட் பிரதர். 75 வயசு. கூப்பிடும்போது சொல்றாரு, உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்கும். மறுபடியும் சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் என்ன பண்ணல? குழந்தையே இல்லை. வெயிட் பண்றாரு. எத்தனை வருஷம்? 25 வருஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 25 வருஷம் வெயிட் பண்றாருன்னா உண்மையிலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சு 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காருன்னா ஆபிரகாம். ஆனா உண்மையிலே அதுக்கெல்லாம் சாதாரண விசுவாசம் இல்லைங்க. ஆனா சாதாரண விசுவாசம் இல்லை, அசாதாரணமான விசுவாசத்தை அவர் காமிக்க ஆரம்பிச்சார். ஆனா எந்த அளவுக்கு பொறுமையா வைக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்க வச்சார். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஃபெய்த் காமிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த டைம்ல 25 வருஷம் ஆகுது. மம்ரேன்ற சமபூமியில் உட்காந்துருக்கும்போது அப்படியே அவங்க முன்னாடி ஒரு 3 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதி 18ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டோடி தரை மட்டும் குனிந்து. இப்போ அவர் மம்ரேயின் சமபூமியில் உட்காந்துருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தேவதூதர்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 புருஷர்கள் வராங்க. வரும்போது அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அவனுடைய பாதத்தில் என்ன பண்ணுறாரு? விழுந்து வணங்கி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம்.
ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறார்? ஆக்சுவலா இந்த 3 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? இவங்க யாருங்க வந்தது? சாதாரண மனுஷர்களா? இல்ல, ஆக்சுவல் தேவதூதர்கள் என்ன சரீரம் எடுத்து வந்திருக்கிறாங்க? மாம்ச சரீரம் எடுத்து வந்திருக்கு. ஏன் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆபிரகாம் எதிர்பார்த்துனுக்கு அந்த விசுவாசத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்காங்க. கரெக்டா? அப்படி அந்த குட் நியூஸ் சொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்காருல்ல. யார் அனுப்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் தூதர்கள் அப்படி இருக்காருங்க, அனுப்பிச்சிருக்கார். 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. வந்தோடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க முகம் குப்புற வணங்கிட்டு, ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உங்களுடைய அடியனை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அங்கே ஸ்டே பண்ண வச்சு, அவங்க காலை கழுவ வச்சு, அடுத்து அங்கே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாரு. அது சாதாரண டின்னரில் நான்வெஜ் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அந்த நான்வெஜ் டின்னரை யாரெல்லாம் சாப்பிட்றது, யாரெல்லாம் சாப்பிட்டதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச சரீரம் எடுத்த தேவதூதர்கள் அங்கே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோடு சேர்ந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சாப்பிடும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை, முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட திரும்பி வருவேன். அப்படி வரும்போது அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அப்படின்னா நான் ஒரு திரும்பி வரப்போறேன். அப்படி வரும்போது உன்னுடைய மனைவி சாராள் எப்படி இருப்பாங்க, கர்ப்பவதியா இருப்பாங்கன்னு சொன்ன உடனே வாசிங்க எப்படி தொடர்ந்து. சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிரிக்கல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறத என்ன பண்ணிச்சு அந்த அம்மா கேட்டுச்சு. கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்டுட்டே இருக்கும்போது யார் இதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பேசினுக்கிறார் தேவதூதர்கள்? அந்த 3 புருஷர்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க, ஆபிரகாம் பேசுகிறாங்க. இப்போ ஆபிரகாம் கொடுத்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் 11 மற்றும் 12. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்கும். இந்த விஷயத்தை சாராள் கேட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சாராள் என்ன ஆயிடுச்சமா, அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை என்ன ஆயிடுச்சு, நின்றுடுச்சு. இதை கேட்டோடனே சாராள் என்ன ஆயிடுச்சு, நகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நகைக்க ஆரம்பிச்சோடனே அடுத்து சாராள் மட்டும் இல்ல, யாரும் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி, இந்த டைம்ல சாராளுக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஆபிரகாம் ஆக்சுவலி சிரிச்சார். நம்ம எப்படி எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எது விசுவாசம் இல்லாமல் சில நேரம் சொல்லுவாங்க தெரியுங்களா, சில பேர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படின்னு சிரிக்கல. ஆக்சுவலாக அவருக்கு எதை நினச்சி சிரிப்பு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரத்தினுடைய கண்டிஷன் நினச்சி நான் பற்றி சிரிச்சார். ஆனால் அவருடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சாமா, என்ன வயசுங்க, 100 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த சரீரத்தில் இருக்க எனக்கு போய் எனக்கு குழந்தை பிறக்குமான்ற ஒரு கண்டிஷன் அவர் வெளிப்படுத்தி காமிக்கிறார். அப்படின்னு நடத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த சரீரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா இட் இஸ் இம்பாசிபிள், நடக்காத ஒரு காரியம், இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இம்பாசிபிள் மனுஷனுக்கு, ஆனா தேவனுக்கு அது என்னதுங்க, பாசிபிள். மனுஷனால் கூடாதது தேவனால் முடியுன்றத இப்ப தேவன் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் உன்னோட சரீரம் செத்து போயிருக்கலாம், சாராளுடைய அந்த கர்ப்பத்தன்மை செத்து போயிருக்கலாம், ஆனா நான் நினைச்சா அந்த செத்து போயிருக்கிற கண்டிஷனே என்ன பண்ண முடியும், உயிர்ப்பிக்க வைக்க முடியுன்றதுக்கு நான் என்ன பண்றேன் இப்போ காமிக்கிறேன். அப்படின்னா இந்த கண்டிஷன் 100 வயசு இருக்கிற ஆபிரகாமுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மூலமா சாராள் என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க, கர்ப்பமாகறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கர்ப்பமாகிறது மட்டும் இல்லைங்க, இவர் போகும்போதே என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுங்களா, உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்,
ஈசாக்குன்னு பேர் வைக்கணுன்ற பேரையும் என்ன பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு 100 வயசான ஆபிரகாமுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆனா சாதாரண விஷயம் இல்லைங்க. பொறுமையா தேவனுக்காக காத்திருந்தா நடக்காத ஒரு விஷயத்தையும் கூட நம்முடைய ஆண்டவரால் நடத்தி காட்ட முடியும். எனக்காக நீங்க நின்னீங்கன்னா அப்படின்னா எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? வரல. அப்படின்னா உண்மையிலே சொல்றோம், நம்முடைய ஆண்டவருக்காக பொறுமையா வெயிட் பண்ணி விசுவாசத்தோட காத்திருந்த ஆபிரகாமுக்கு லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது. என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாராளுக்கு குழந்தை பிறக்குது. அப்படியே 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று என்ன பெயரிட்டான். பேர் வச்சிருக்கிறாங்க? ஈசாக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஆபிரகாமுக்கு அங்க கூப்பிட்டார்லே ஆண்டவர், என்ன சொல்ல, உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சொன்ன மாதிரியே 25 வருஷம் கழிச்சு நம்முடைய ஆண்டவர் சொன்னத வாக்குத்தத்தம் கண்ணு முன்னாடி நிறைவேறிச்சு. இப்போ என்னுடைய கேள்வி, கண்ணு முன்னாடி திங்க் பண்ணிப்பா, 100 வயசு அப்பா, 1 வயசு குழந்தை. யாருங்க? இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? திங்க் பண்ணி பாருங்களேன். 100 வயசு அப்பா, 1 வயசு குழந்தை, எப்படி இருக்கு இந்த காம்பினேஷன்? ஆனால் ஈசாக்கை பார்த்த உடனே ஆபிரகாம் என்ன தோணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் எப்போவுமே பொய் ஆகாதன்றத உறுதியான ஒரு ஃபெய்த் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக கிளம்பும்போது விசுவாசம் இருந்திருக்கும். ஆனால் அந்த விசுவாசம் ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறம் எப்படியா இருக்கும்? அந்த விசுவாசம் ஈசாக்கு பிறந்தார் இல்லையா, 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்தார் இல்லையா, பிறக்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம் டவுன் ஆயிருக்குமா, இன்னும் அதிகமா இருக்குமா? அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புன்னு சொல்லும் போது விசுவாசத்தோட கிளம்புனவர், எவ்வளோ சுத்தி எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம கூப்பிட்டு ஒரு உண்மையான விசுவாசத்தோட கிளம்பினார். ஆனா விசுவாசத்தோட கிளம்புன அவங்கள என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தேவன் வெட்கப்படுத்தாம எல்லாரும் முன்னாடியும் தேவன் மகிமைப்படுத்தப்பட்டார்ன்றத ஈசாக்க பிறக்க வச்சு தேவன் காமிச்சார். இப்போ ஈசாக்கு பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ தேவன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமா அவருடைய மகனோட இருக்கும்போது ஒரு ஃபைன் டே ஆண்டவர் மறுபடியும் யாரை கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும். இப்போ ஆபிரகாம் கூப்பிட்ற 1ஆம் வசனம் பார்க்குறோம். தேவன் யாரை கூப்பிட்ற? ஆபிரகாம் கூப்பிட்டோடனே ஆபிரகாம் தேவன்கிட்ட நின்ன உடனே தேவன் என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும். யாருடைய புத்திரன்? இப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கும்? இது யார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு? ஆண்டவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். யாரை பார்த்து? ஆபிரகாம் பார்த்து சொல்கிற. ஆபிரகாம் உன் புத்திரன் அப்படின்னு ஆபிரகாம் என்ன சொல்லிடுறான்? ஆமாப்பா என் புத்திரன். ஆனால் யார் கொடுத்தது? நீங்கள் கொடுத்தீங்க. அடுத்தது உன் ஏகசுதனும். அப்படின்னு அர்த்தம்? ஏகசுதன் ஒரே பையன். நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா, உன் மகன். எத்தனாவது மகன்? ஒரே மகன். யாரு? வாக்குத்தத்தத்தின் மூலம் பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. அந்த ஒரே மகன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆமா ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்க, என்னுடைய ஒரே பையன் தான், வாக்குத்தத்தின் பிள்ளை. உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது. அப்படின்னா எப்படிப்பட்டவராமா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு? இது யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? கர்த்தரே சொல்ற. என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நேசகுமாரன், நீ ரொம்ப நேசிக்கிறல்ல. ஆமாப்பா நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகனை நீ அழைத்து கொண்டு போய் மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை என்ன பண்ணு, தகன பலியாய் பலியிட்டார். எப்படி இருந்திருக்கான் ஆபிரகாமுக்கு? உன் மகன் என்ன பண்ணா, எனக்கு என்ன பண்ண, பலி செலுத்து அப்படின்ட்டு. இப்போ பலி செலுத்தின என்ன ஆயிடுவார்? அவர் செத்துருவார். கரெக்டா? பலி கொடுத்தா செத்துருவார். இப்போ தேவன் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் உன்னுடைய பையன். ஆமா என்னுடைய பையன் ஆண்டவரே, உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய நேசகுமார், நீ ரொம்ப நேசிக்கிற இல்லையா, அந்த மகனை எனக்காக பலியை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஏதாச்சும் கேட்டாரா தேவன்கிட்ட? இம்மீடியட்டா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா
எங்க அந்த மலை அப்படின்னு யாரை கூட்டிட்டு போறாரு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் ஆபிரகாம் அவனுடைய வேலைக்காரில் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு நடந்து போயிருப்பாங்கல்ல, என்ன ஓடி இருந்திருக்கோம். ஆபிரகாம் போறாரு போறாரு, எது வந்துருச்சு? மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. இப்போ எங்கே ஏறணும்? மலைக்கு மேலே ஏறணும். யார் யார் மட்டும்தான் போனோம்? 2 பேர் மட்டும் தான் போனோம். இப்போ மலைக்கு 2 பேர் போனோம்னா அந்த விறகெல்லாம் தூக்கிட்டு போகணும்ல, தூக்கிட்டு போகணும் இல்லையா? இப்போ யார் தான் தூக்கிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை தூக்கிட்டு போகணும். அப்படின்னா இப்போ அந்த மலையில் கீழே இப்போ யாரை விட்டுட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காரெல்லாம் விட்டுட்டு போனோம். இப்போ வேலைக்காரை விட்டுட்டு போகும்போது போயிட்டு பலி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்பி வரணும். கரெக்டா? திரும்பி வரணும். இப்போ போகும்போது வேலைக்காரன் சொல்லிட்டு போனோம். போகிறது எத்தனை பேர் தான் போகிறாங்க? 2 பேர் தான் போகிறாங்க. ஆனால் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாரா? திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? இல்ல. அப்படின்னா இப்ப போயிட்டு திரும்பி வருவோம் சொல்றாரு. இப்ப என்னோட கேள்வி, இப்ப போறாருன்னா பலி செலுத்திட்டாருன்னா யார் மட்டும் திரும்பி வருவாரு? இல்ல. போயிட்டு பலி செலுத்திட்டு வந்தா யார் மட்டும் தான் வரணும்? ஆபிரகாம் மட்டும் தான் வரணும். என்ன சொல்லணும்? நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்? திரும்பி வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா திரும்பி வருவோம் சொல்றாருன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, வருவோம் சொல்றாருன்னா அப்ப ஆபிரகாம் அங்க போய் சொல்லிட்டு போனாரா? இல்ல. அப்படின்னா ஆபிரகாம் அங்க வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போனது பொய் இல்ல. ஆக்சுவலா ஆபிரகாம் அங்க பேசினுக்கிறது விசுவாசம். ஏன்னா இப்ப ஆபிரகாம் என்ன விசுவாசம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா, நான் போயிட்டு பலியா கொடுக்க போறேன், போய் பலியா கொடுத்தா கூட திரும்பி வரும்போது யாரோட தான் வருவேன்? ஈசா கூட தான் வருவேன். நான் தனியாக என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறாருன்னா இதுக்கு பேர் பொய் இல்லை, அதுக்கு பேர் என்னதுங்க? விசுவாசம். அப்படின்னா விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா சொல்லலாம். வெரி குட் சிஸ்டர். எந்த வசனத்தை சகோதரி கோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ என்ன வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் சொல்லிட்டா அது நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படின்னா நம்புறத உறுதியா நம்பணும். ஆனா நம்பக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது? பார்த்துருக்கூடாது. பார்க்காமையே என்ன பண்ணணும்? உறுதியா விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஆபிரகாம் இப்போ உறுதியா விசுவாசிக்கிறார். என்ன உறுதியா விசுவாசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் போவேன், பலி கொடுப்பேன், ஆண்டவருக்கு நான் செய்வேன், செஞ்சா கூட திரும்பி யாரோட தான் வருவேன்? மகனோட வருவேன்றத நான் விசுவாசத்தோட சொல்லிட்டு போறேன். ஆனா சாதாரண விசுவாசம் இல்லைங்க ஆபிரகாமுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்டார், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பலிக்குடு சொல்லிட்டார், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே ஆண்டவர் இந்த ஈசாக்கு மூலமா தான் உன் சந்ததி விலகும் சொல்லி இருக்கிறாரே. இப்படி சொன்னவர் பலியா கூட கேட்கிறாருன்னா, ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண மாட்டார்? அவரு பொய்யாக்க மாட்டார். அப்படின்னா ஈசாக்கு மூலம் தான் என் சந்ததி வரும், அது கன்ஃபார்ம். ஆனா பலியா கூடன்ட்டாரு. அப்படின்னா பலியா கொடுத்தா கூட திரும்பி ஈசா கூட வருவேன், அவர் மூலமா சந்ததியை பெருக பண்ணுவார்ன்றத ஆபிரகாம் எப்படி காமிச்சார்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிச்சு காமிச்சார். ஆனா உண்மையிலே விசுவாசனுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது யார் தான் நமக்கு? பிப்ளிக்கலா ஆபிரகாம் தான். இப்போ யோசிச்சுப்பாங்க. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தோட இங்கே சொல்லிட்டு போறாருங்க மேலே. இப்போ போகும்போது அந்த கட்டைகள்லாம் யார் தூக்கிட்டு போனது? ஈசாக்கு. அப்படின்னா ஈசாக்கு அந்த கட்டைகளை தூக்கிட்டு மலை மேலே ஏறாருன்னா சின்ன குழந்தையா? எப்படியே கை குழந்தையா அவரு? இல்லை. என்ன வயசு இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு டீனேஜ், அந்த 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 கட்டைகளை சுமந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு சம் டீனேஜ் தான் அப்படி இருக்கணும், இருந்திருக்கணும். அப்படி போறாரு, மேலே போயிட்டாங்க, பலிபடுத்த அடிக்கிட்டாரு, கட்டையெல்லாம் வச்சுட்டாரு. ஈசா கேட்குறப்ப ஆடு எங்க? இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, யார் பார்த்துப்பாரு? தேவன் பார்த்துப்பார். எல்லாம் முடிஞ்சு.
இப்போ என்ன பண்ணணும்? யாரை கட்டணும்? ஈசாக்கை கட்டணும். இப்போ கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக ஈசா கையும் காலையும் பிடிச்சி கட்டியிருப்பார்ல. கட்டும்போது ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பார்? கட்டின உடனே தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஈசாக்கு யார் தான் அந்த ஆடு, நம்ம தான் அந்த ஆடுன்றது யாருக்கு தெரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன ஏஜ் இருந்திருக்கு நம்ம பார்த்து, உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்து அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது சம் மெச்சூர்ட் ஏஜ், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டீனேஜ்னால் ஒன்று இருந்திருக்கணும். இப்போ அந்த டீனேஜில் உதாரணத்துக்கு ஒரு 10-12 வச்சுங்களேன், உதாரணம் 10-12 வச்சுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் 10-12 வயசு இருக்கிற என்ன படிப்பாங்க பசங்க? ஒரு 6th 7th படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. 6th 7th படிக்கிற பையனை உன்னை தானே வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கையை காலை கட்டினா என்ன சொல்லுவான்? நீயா என்ன வெட்ட வர? ஃபஸ்ட்டு உன்னை என்ன பண்ணுறேன் நான், உன்னை வெட்டிட்டு தான் ஒரு அப்பா ஒரு பையனை கூட பார்க்காம வெட்ட வரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உன்னை வெட்டிட்டு தான் என்ன பண்ண அடுத்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்பான். ஆனால் திங்க் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படியே இந்த வசனம் எப்படி நம்ம காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஈசாக்கை கட்டும்போது அமைதியாக ஈசாக்கு கட்டுற தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தில் படுக்கிறாருன்னா கத்தி எடுத்துருப்பார்ல அப்பா, ஆபிரகாம் கத்தி எடுத்துருப்பார்ல ஈசாக்கை வெட்டுறதுக்கு. அந்த இடத்துல ஈசாக்கு தன்னை அமைதியாக அப்பாவோட சித்தத்துக்காக தன்னை சரண்டர் பண்ணுறாருன்னா சாதாரண கேரக்டர் இல்லைங்க. அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிற மகன். ஏன்னா அப்பா செய்கிறாருன்னா என்னை கொள்றது தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதுதான் தேவன் சித்தத்தை நிறைவேற்றுறதுன்னு இருக்குன்னா அதை தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு யார் ரெடி ஆகிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரெடி காட்டு. சாதாரணவர்களே இவங்க 2 பேருமே. ஏன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆபிரகாம் ஃபெய்த்தில் எக்ஸ்ட்ரீம்னா அவங்களுடைய பையன் கீழ்ப்படிதல் எக்ஸ்ட்ரீம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தங்களுடைய லைஃப்ல எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்பா ஆபிரகாம் தன் மகனை சாக்ரிஃபைஸ் முடிவு பண்ணிட்டாரு, ஆனால் தன் மகன் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டார். அப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து யாருடைய சித்தத்தை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்கிறாங்க. இந்த வேலையை செஞ்ச உடனே இப்போ ஆபிரகாம் கத்தியை வாங்கி ஆக்சுவலாக வெட்டிட்டு இருப்பார், கத்தியை வாங்கிட்டாரு, ஸ்டாப் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இவர் வெட்டுறதுக்கு இவ்வளோ தூரம் துணிஞ்ச உடனே தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார். யார் அமிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக யார் வந்துட்டார்னு பார்த்தீங்கன்னா தேவதூதன் வந்துட்டார். ஆபிரகாம் ஸ்டாப் பண்ணுங்க, இம்மிடியேட் ஸ்டாப் பண்ணுங்க, வெட்டிடுவீங்க போல இருக்கு. ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்கே ஷாக் ஆயிருக்கும். தேவன் சொல்லிட்டு அப்படியே கீழ்படுறீங்களே, எப்படிப்பா இது? ஆனால் உண்மையிலே தேவதூதன் இம்மிடியேட் ஸ்டாப் பண்ணலன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வெட்டிட்டு இருப்பார். அதான் வசனம் ஆபிரகாம் செஞ்ச செயலை பற்றி எபிரேயரில் சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11 17 மற்றும் 18. எபிரேயர் 11 வசனங்கள் 17 மற்றும் 18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தார். என்ன வசனம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, ஆக்சுவலி விசுவாச டெஸ்ட் வச்சிருக்கிறார், சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக என்ன பண்ணிட்டாரு? ஆக்சுவலா தேவன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நீங்க பலியா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்? அங்கீகரிச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டேன், நீங்கள் பலியாக கொடுத்துட்டீங்கன்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி என்ன விசுவாசம் இருந்துச்சம்மா ஆபிரகாமுக்கு? என்ன விசுவாசம் இருந்துச்சம்மா? ஆண்டவர் நான் வெட்டினா கூட என்னுடைய மகனை ஒட்டி உயிரோட மறுபடி கொடுப்பார்னா என்ன விசுவாசம் இருந்திருக்கு ஆபிரகாமுக்கு? என்ன விசுவாசம்? உயிர் தேர்தல் விசுவாசம் இருந்திருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, இது வரைக்கும் செத்து போயிட்டா உயிரோட வருவான்ற ஒரு விசுவாசமே இல்லாத ஒரு கண்டிஷன். அந்த இடத்துல முதல் செத்து போயிட்டா கூட, சாக கொடுத்தா கூட தேவனால் உயிர் தெழுப்பி வர வைக்க முடியும்னு உயிர் தேர்தல் விசுவாசம் யார் காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் காமிச்சார்.
இந்த விசுவாசத்தை காமிச்சிட்டு தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார் இம்மீடியட்டாக. அவர் பலி கொடுக்குற விஷயத்தை. ஆனால் பலி கொடுத்தா தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார். இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பலியை கொடுத்துட்டார். பலியை கொடுத்த அவர் திரும்பி எங்கே போயிருப்பாங்க? அந்த மலையை விட்டு கீழே போயிருப்பாங்களே. போயிட்டு யாரை போய் பார்த்துருப்பாங்க? வேலைக்கார பார்த்துருப்பாங்க. ஆனால் சொன்ன மாதிரியே போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சாதாரண ஒரு கேரக்டர் இல்லை. சாதாரண ஒரு கேரக்டர் இல்லை. ஆக்சுவலாக ஆபிரகாம் காமிச்சார் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே விசுவாசம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல். இந்த ஒரு கீழ்ப்படிதல், இந்த ஒரு விசுவாசத்தை தான் முதல் யார்கிட்ட எதிர்பார்த்தார் நம்முடைய ஆண்டவர்? யார்கிட்ட எதிர்பார்த்தாருங்க? ஆதாம் ஏவாள்கிட்ட எதிர்பார்த்த இந்த கீழ்ப்படிதலையும் இந்த ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்யற விஷயத்தையும் இவங்ககிட்ட எதிர்பார்த்தார். இந்த விசுவாசத்தையும் இந்த கீழ்ப்படிதல் யார் காமிக்கல? அவங்க காமிக்கல. ஆனால் அந்த இடத்த யார் காமிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆதாமுடைய சந்ததியில் வந்த ஆபிரகாம் இதை காமிச்சிட்டார். இப்போ ஃபஸ்ட்டு தேவபக்தி உள்ள சந்ததி யார் ஜென்ரேஷன் எடுக்குன்னு தேவன் பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் ஜென்ரேஷன் பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து கீழ்ப்படியாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாம் இந்த மிகப்பெரிய விசுவாசத்தை கேரக்டரை கீழ்ப்படியில் காமிச்சோடனே தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ள சந்ததியை யாருடைய ஜென்ரேஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டார்? யாருடைய ஜென்ரேஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டார். அப்படின்னு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? ஆதாமுடைய ஜென்ரேஷன் எல்லாத்தையும் விட்டார். இப்போ தேவபக்தி உள்ள சந்ததி இப்போ யாருடைய ஜென்ரேஷனோட உள்ள வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஜென்ரேஷனுக்குள்ளே வந்துச்சு. இப்போது அப்படின்னா ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன் வரக்கூடியவங்க தான் என்ன வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ள சந்ததி. எந்த ஜென்ரேஷனில் வரப்போகுது? ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன்லாம் தேவபக்தி உள்ள சந்ததி வரப்போகுது. ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன்னா ஆபிரகாம் அடுத்தது யாரு? ஈசாக். கரெக்டா? ஈசாக். அப்படியே பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் தேவபக்தி உள்ள சந்ததி ஒன்று வரப்போகுதுன்னா அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த வேலையை செஞ்சார்ல ஆபிரகாம், இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சோகமாக சொல்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு தேவனுக்கு. நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இப்படி கீழ்ப்படிதலை, இப்படி விசுவாசிக்கிற காமிக்கிற பிள்ளைகளை பார்த்தா நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? யார் மாதிரி? ஆபிரகாம் மாதிரி வசனம் சொல்லிச்சா? நம்முடைய ஆண்டவர் சத்திய வசனத்தை சொல்லிட்டாருன்னா இம்மிடியேட்டா என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். அதனாலதான் நம்ம யார் பேசுறாங்க, எங்க பேசுறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்குற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு வேணும். அப்படின்னா இப்போ வந்திருக்கு நம்ம எல்லாருமே எந்த சாயல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இருக்கிற கேரக்டர் இருக்கா இல்லையா? அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் அங்கே ஆபிரகாம் இருந்துச்சு. இதை காமிச்சதுனால தேவன் என்ன பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தூக்கி வழங்கிட்டார். ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 16 மற்றும் 17. ஆதியாகமம் 22 வசனங்கள் 16 மற்றும் 17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நீ உன்னுடைய பையன் கூட பார்க்காம எனக்காக உன் பையனை பலியா கொடுத்து துணிஞ்சு இல்லையா, அதுக்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி என்ன பண்ணிட்டாரு தேவன்? கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிச்சே அவன். அதான் இந்த வசனத்தோட மீனிங். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்போ இந்த வேலையை செஞ்சதுனால, இந்த மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சதுனால ஆபிரகாமை தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். இப்படி ஆசீர்வதிக்கும் போது இவருடைய சந்ததியை பத்தி ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா இந்த வசனத்துல ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எப்படி பிரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும், அடுத்தது உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணும். இதை சொல்லிட்டு அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பிரிக்கிறார்? 2 பிரிக்கிறார். ஒன்னு எப்படி பிரிக்கிறாருங்க? ஒன்னு வானத்து நட்சத்திரக்கூடிய ஆசீர்வாதம், இன்னொன்னு
கடற்கரைக்குரிய ஆசீர்வாதம். அப்படின்னா 2 விதமான ஆசீர்வாதத்தை பிரிச்சிட்டார். யாருடைய சந்ததியில் வர்றவங்க? ஆபிரகாமுடைய சந்ததியில் வர்றவங்க. இதை சொல்லிட்டு இந்த 2 சந்ததி இருக்கு இல்லையா, இந்த 2 சந்ததி தான் பின்னாடி வர்றது எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் தேவ பக்தி உள்ள சந்ததியாக வரப்போகுது. அப்படி இந்த 2 சந்ததிகளை வானத்து நட்சத்திரம், கடற்கரைமல், இவங்கள வச்சு என்ன பண்ணுவாராமா? ஆதியாகமம் 22 18 வசனம். 18 வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள். எந்த சந்ததி? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த சந்ததி மூலமா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படின்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருடைய சந்ததி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சந்ததி எத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் வரக்கூடிய ஜனங்களில் ஒரு குரூப்பு வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கி போகிறாங்களாமா, இன்னொரு குரூப்பு கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கி போகிறாங்களாமா. அப்படின்னா கடற்கரை மணல் எங்கே இருக்கும்? பூமியில் இருக்கும். வானத்து நட்சத்திரம் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா வானத்து நட்சத்திரம் ஆபிரகாம் சந்ததியில் வர்றவங்களே 2 பிரிய போறாங்க. ஒன்று வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறவங்க, இன்னொருத்தர் கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறவங்க. அப்படின்னா வானத்து நட்சத்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவங்க யாரு? கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க யாரு? அப்படின்னா நிறைய பதில் சொல்லலாம், வரலாம். பட் வேத வசந்த அடிப்படையில் வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னா ஸ்டார்ஸ். கரெக்டா? கடற்கரை மணல்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் என்ன பண்ணும்போது வரப்போகுது. அப்படின்னா வானத்து நட்சத்திரம் ஆசீர்வாதமா என்ன, கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதமா என்ன அப்படின்றத குறித்து எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, இப்போ என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. அது எப்போ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை, இந்த 2 சந்ததியை வச்சு தான் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகள் நம்ம வராமா ஆசீர்வதிக்க போகிறார். அப்படின்னா வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இந்த 2 ஆசீர்வாதம் என்னன்றத 2வது பாகத்தில் பார்க்கலாம். ஆனால் 2வது பாகம் எது வரைக்கும் வரும்? 2ஆம் உலகத்தினுடைய 2வது பாகம் எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் வரும். எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? இப்போ ஆபிரகாம் அவங்க மகனை பலியாக கொடுத்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினார் பார்த்தீங்கன்னா, அங்கே முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே வந்துடலாம்? இப்போ கிராண்ட் ட்ரீட் ஹோட்டலுக்கு வந்துடலாம். நம்ம எல்லாரும் மைண்ட் இங்கே வந்துடலாம். இப்போ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து இந்த 2 ஆசீர்வாதத்தில் நீங்கண்ணா எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறோன்றத எந்த பாடத்தில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தில் பார்க்கலாம். ஸோ ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் இருக்கா? ஆபிரகாம் மாதிரி சொன்னால் போகிறதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரம் எவ்வளோ கிளைமேட்டாக இருக்கட்டும், எவ்வளோ சூழலாக இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளோ தூரமான எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியாக இருக்கலாம். ஸ்டாப் ஆகிடலாமா? முடியல பிரதர், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி கிளைமேட் வந்துச்சு, நின்றுலாமா? நோ. அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தில் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த வாரம் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பற்றின சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் தேவன் வெளிப்படுத்தின இந்த ஒரு மாபெரும் சத்தியங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு பாடத்தோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல சிஸ்டர்ஸ்ட இருக்கு. குடும்பத்துக்கு ஒன்றாக வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பாடத்தை கூட எடுத்து தந்த நம்மளுடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாரம் பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்ட் பார்ட் 2 அதே மாதிரி 6 மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் வருமாறும் அன்போடு தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு செஷனை கூட என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரேயரோடு நம்ம முடிக்கலாம். ஸோ ஜெபம் செய்யுமாறு நம்ம மத்தியில் வந்திருக்கோம் நம்மளுடைய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவரே இந்த மாலை வேலைக்காய் நன்றிகளை ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த சென்னை பட்டணத்திலே தகப்பனே எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு சிலரை மாத்திரம் நீ தெரிந்து கொண்டு இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் சத்தியங்களையும் அறியும்படிக்கு எங்களை அழைத்து வந்த கிருபையிலுக்காய் நன்றிகளை ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற ராஜா. அப்பா, கேட்ட நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய இதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் அதற்கு கீழ்ப்படியே நீர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இரக்கம் தயவு எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் கேட்ட நாங்கள் எங்களுக்குள் வைத்துக்கொள்ளாதபடி எங்களால் முடிந்தவர்களை தகப்பனே மற்றவர்களுக்கு சொல்லி தகப்பனே இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத இந்த சத்தியத்தை பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்து வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாய் தகப்பனே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதை ஆவலோடு உற்சாகத்தோடு வந்து கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கிறோம். எப்படியாவது தகப்பனே நீர் விரும்புகிற இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாமத்தில் கெஞ்சம் நடக்கிற தகப்பனே. கேட்ட சத்தியத்திற்கு நாங்கள் அப்படியாய் முழுவதுமாய் எங்களை அர்ப்பணித்து அதற்காக நாங்களுடைய வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கிறோம். அப்படியாய் தகப்பனே, வருகின்ற வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனம் எங்களோடு இருந்து தாங்கி வழிநடத்த வேண்டுமாமத்தில் கெஞ்சம் நடக்கிற தகப்பனே. அப்பா, எப்படியாவது உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தகப்பனே நாங்கள் இந்த சத்தியங்களை கேட்டு அதன்படி நடக்க நீ உதவி செய்ய நம்ம ஜெபிக்கிறோம். இந்த சிறு ஜெபத்தை ரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியும் கண்மலை ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.